இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே இன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து கோயிலில் யாகமெல்லாம் வளர்ப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது வீடெல்லாம் சுத்தபத்தமாக வச்சு விரதம் இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து அது வந்து செட் ஆகாதுங்க. எனக்குலாம் லோ ப்ரெஷர் இருக்குது. அதனால் சாமி வந்து யாரையுமே சொல்லலை நீ சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. நம்ம உடம்புக்கு தகுந்த வாகில் நம்ம இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து நான் இருக்க முடியாதுங்க. அதனால் என்ன பண்ணேன், க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பாப்பாங்களுக்கு அம்மா டீ வச்சுருந்தாங்க. அதை வந்து பாப்பாங்களுக்கு டீ ஊற்றி கொடுத்து எனக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை போட்டு, எனக்கு வந்து சர்க்கரை தூக்கலாக போட்டு குடித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலில் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி குடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அக்கா வீட்டுக்கார் வந்து மார்க்கெட் போகும்போது இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து வேக வச்சு காய வச்சு கொசாமி வரமிளகாய்க்கு ஆகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே தொட்டும் கூட பார்க்கலாம், கொண்டு வந்து 5-6 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்காவது இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு போட்டு நானே என் சித்தி பையன் சின்ன பொண்ணு எல்லோரும் சேர்ந்து நோம்பி வேறு வந்துருச்சுல, அதனால் சரி வலிச்சு விடலான்னு சாணி தடவானும் போனால் ஒரு குஞ்சு கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டோம் காடாகவும் இருந்தனால. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்குறோம், அந்த சிம்மில் வச்சுட்டு போன மிளகாயுமே நல்லா வெந்திருந்துச்சு. ரொம்பலாம் வேக விடக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நல்லா ஃபுல்லாக கவர் விரித்து நல்லா பக்கம் கல் வச்சு நல்லா பரத்தி விட்டாங்க. பரத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து வீடெல்லாம் தொடச்சி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடித்தேன். போர்ட்டிக்கோலாம் கொஞ்சம் கழுவி விட்றதுனா நிறைய தண்ணி ஓடுமா, எல்லாருக்குமே அது வந்து தொந்தரவாக இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் வேறு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, என் வீட்டு வாசல்கிட்ட தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சாயத்தாகும். அதனால் சரி தொடச்சே விட்டுறலான்னு சொல்லிட்டு போர்ட்டிக்கோவுமே தொடச்சி விட்டுட்டேங்க. தொடச்சி விட்டு நானுமே ஒரு குளியலை போட்டு இன்றைக்கி டியூட்டி இப்படி தாங்க போச்சு. ஸோ டயர்ட். ஓகே பாய்.